ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் ஆக்லாண்டில் இருக்கிற பாயிண்ட் செவ்லியர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸே சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்தது. அழகான பாத்வேலாம் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அதுவும் அழகாக சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரி தான் இருந்தது. அந்த வியூவிங் எல்லாமே அப்படியே அழகாக புஷ்குள்ளே நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் அதை வெளியில் வரும்போது பியூட்டிஃபுல்லான பீச் தான் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. பசங்களுக்கு சொல்லவே வேணாம். தண்ணினாலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி. பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அதுவும் வெதரும் அன்றைக்கி ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஆப்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் விண்டியாக இருந்தது, ஆனாலும் சூப்பராக தான் என்ஜாய் பண்ணோம். அப்புறம் நாங்கள் பசங்களெல்லாம் ஒரு பெஞ்ச் அங்கே இருந்தது முன்னாடியே காலியாக. சரி, அங்கே கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்விம்வேர்லாம் நாங்கள் பசங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கா போட ஆரம்பிச்சிட்டோம். மெயின் ரீசன் இங்கே வந்து போடுறோம் அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர்டாகவே இல்லை. நாங்கள் இங்கே போகலாம் அப்படின்னு. சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பசங்களுக்கு வேர் பண்ணி விட்டுட்டு விளையாட விடலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா இதுதான் ஃபஸ்ட் டைமும் கூட நாங்கள் இங்கே விசிட் பண்ணுறது இந்த இடம். சரி, அப்புறம் பார்த்துக்கலான்னு தான் டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்க்கிங் கிடைக்கிறதே ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு, சேலஞ்சிங்காக இருந்தது. பார்க்கிங்கும் கொஞ்சம் தூரத்தில் தான் கிடச்சிது. ஏன்னா சம்மர் ஹாலிடேஸுன்றதுனால கொஞ்சம் தூரமாக தான் கிடச்சிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே பசங்களை இங்கே நடந்து கூப்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா எல்லாருமே இருக்காங்க. நிறைய பேர் வந்து இங்கே குளிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் ஓகே, நம்ம போய் பசங்களுக்கும் சேஞ்ச் பண்ணி விட்டுறலான்னு சொல்லி தான் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டோம். நாங்கள் எப்போவுமே ப்ரிப்பேர்டாகவே ஒரு பேக்கில் வந்து பசங்களோட ஸ்விம்வேர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கார்லேயே வச்சுருப்போம் ரெடியாக ஒரு பேக்கில். சரி, இந்த தடவை நாங்கள் எதிர்ச்சியாக தான் போனோம். சரி, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனோம். நல்லாவே சூப்பராக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பசங்களும். நாங்களும் சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அதுவும் இல்லாமல் வியூஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப அமேசிங்காக இருந்தது தான் சொல்லணும். இங்கே வரவங்க எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர்டாக தான் வந்திருந்தாங்க. அழகாக ஒரு பிக் அம்பர்லா கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா டென்ட்டு, அது பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி பால்ஸு அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. படலிங்லாம் கொஞ்சம் பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறமா வந்து நிறைய சின்ன பசங்களாம் அவங்களுக்கு வேண்டிய பீச் டாய்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ரொம்ப ஒரு பிக்னிக் மாதிரி பண்ணுறவங்களும் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வழியிலேருந்து தான் நாங்கள் வந்தோம். ஆனால் வந்து இந்த அமேசிங் வியூவை பார்க்கும்போது சீரியஸாக பர்த் இட் தான் சொல்லணும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மேகங்கள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே மெத்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியே ஃபீலாக இருந்துச்சு. நம்ம அப்படியே கிட்ட போய் தொடர தூரத்தில் தான் இருக்குன்ற மாதிரி இருந்தது. ரொம்ப பர்ஃபெக்ட் வெதர். அதுவும் இல்லாமல் நல்லாவும் இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருந்துச்சு. அப்பப்போ கொஞ்சம் காற்றும் அடிச்சுது. பட் சூப்பராகவே என்ஜாய் பண்ணோம் நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து. கண்டிப்பாக நீங்களும் இந்த வியூஸை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பசங்கள்லாம் செம்மையாக தண்ணியில் ஆட்டம் போட்டுட்ருந்தாங்க. அவங்க அப்பா மட்டும் நான் அமுச்சு விட்டுட்டேன். நான் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்க விளையாடுறத இங்கே தூரமாக இருந்தே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக பசங்க சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே வந்திருக்கிறவங்களும் நல்லா சூப்பர் ப்ரிப்பேர்டாலாம் எல்லாமே வந்திருக்காங்க. அங்கே வியூஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது மெயின் சிட்டி தான். ரொம்ப சிட்டிக்கு கொஞ்சம் தூரம் தள்ளியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான பீச்சுன்னு சொல்கிறாங்க. பார்த்தா எல்லாருமே நல்ல வெதர் இருந்தாலே இங்கே சொல்லவே வேணாம், ஆக்குப்பைடாக யூஸ் பண்ணிப்பாங்க அந்தந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில்.
அதில் ஒன் ஆஃப் த மெயின் பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த பீச்சுன்னு சொல்லலாம். நல்லா ஃபேமஸான பீச்சுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பார்க்கும்போது அங்கே எல்லாமே இந்த படல் போட்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது வந்து நின்றுக்கிட்டே வந்து படல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி போட் இது. நிறைய பேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்லாவே பர்ஃபெக்டான ஸ்பாட் தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து இங்கே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இப்படி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காய வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு இருந்தாங்க இந்த போட்டை. நிறைய பேர் சூப்பராகவே என்ஜாய் பண்ணாங்க. அதில் குட்டி பிள்ளைங்க சரி, பெரியவங்கன்னு சரி, எல்லாருமே நல்லாவே ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாடியாவும் அவங்க அப்பா கூட சேர்ந்து ஜாலியாக மண்ணில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா மேலே ஏறி உட்காந்து ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அக்காங்க சொல்லவே வேணாம், எங்களை அப்படியே விட்டுருங்க, நாங்கள் பாட்டுன்னு தண்ணியிலேயே ரொம்ப நேரம் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இங்கே அழகாக நிழலாக அந்த பெஞ்சில் நான் உட்காந்து நான் எல்லாம் பண்ணுறேன், பசங்க பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு. பசங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். தூரமாக அவங்களுக்கு அதுதான் தூரம் போயிட்டு, அம்மா நான் தூரமாக போயிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சத்தமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் இவ்வளோ தூரம் போயிட்டேன் பாருங்கள், என்ன பாருங்கள், இங்கே பாருங்கள், நட்டானியா ஒரு பக்கம், நான் இன்னொரு தூரம் போகிறேன் பாருங்கள், அக்கா விட தூரம் போகிறேன்னு சொல்லி அது ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். நட்டானியா, நிரல்யா, நெசியாலாம். நாடியாவை அவங்க அப்பா ஸ்லோவாக தண்ணிக்குள்ளே விட ஆரம்பித்தார். இப்போ நாடியாவும் நல்லா பிரேவாக தான் இருந்தால், தண்ணியெலாம் பயம்லாம் கிடையாது. அந்த அம்மாவும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வியூவே பார்க்கும்போது, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அது இன்னொரு சபர்பு. நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பசங்க விளையாடுறது. அங்கங்கே குட்டி பிள்ளைங்கள்லாம் அந்த படலிங் போர்டை வச்சு ஜாலியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் படலிங் போர்டெலாம் எடுத்துகிட்டு வரல, ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வர்றதுனால அதெல்லாம் இடத்த அடைச்சிக்கும். கார்லேயே எவ்வளோ ஸ்டப்ஸ் தான் வச்சுக்க முடியும், முடிஞ்ச அளவுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஆக்டிவிட்டீஸ் டாய்ஸ்லாம். அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. அதனால் பசங்க ஆனால் இருக்கிறத வச்சு அதை வச்சு என்ன விளையாட முடியுமோ சூப்பராகவே என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. மெயினாக மண்ணில் சூப்பராக ஆட்டம் போட்டிருந்தாங்க. இதுக்கு வர போகிற வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த கண்டினியூட்டி வீடியோலேயும் பயங்கரமாக தான் என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு இப்போ கூட கேட்டால் கூட அவங்க ஆக்லாண்ட் ட்ரிப்பை வந்து திருப்பி இன்னொரு தடவை போகலான்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ எடுத்து ஐ திங்க் 2 months கிட்ட ஆகுது. நான் இப்போ தான் ஒன்று போடுறேன். என்னால் டைம் கிடைக்கும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ ட்ரை பண்ணுறேன். இப்போ அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. செம்மையாக இருந்துச்சு. இப்போ இன்னும் நினைக்கும் போது, இப்போ நான் வீடியோ பார்க்கும்போது, இப்போ இதெல்லாம் பசங்க பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கெலாம், வெதர் சேஞ்சபிள் கண்ட்ரீஸ்க்கெல்லாமே சம்மர் தான் ஒரு பயங்கர லைவ்லியாக இருக்கும். ஏன்னா வின்டர் டைம்லலாம் 5 மணிக்கெலாம் வேலையை முடித்தோடனே வீட்டுக்குள்ளே போனவங்க கண்டிப்பாக வெளியில் வரவே மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு குளிராக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சம்மருக்காக வெயிட் பண்ணி இந்த டைம் எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெதர் நல்லாயிருக்கும், அந்த வெதர் நல்லா இருக்கிற டைம்லேயே நல்லா பீச்சு, ரெஸ்டாரண்ட்டு, எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மெயினாக பசங்க வச்சுருக்கிறவங்க சரி, டீனேஜர்ஸ் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லா விதமான ஏஜ் பேரியர் இல்லாதவங்க எல்லாருமே சூப்பராக சம்மருக்காக வெயிட் பண்ணி இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ண மாட்டாங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக கொடைங்கள்லாம் வச்சுக்கிட்டு அழகாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. மெயின் என்னென்னா இங்கே கொஞ்சம் வெயில் தெரியல ஆக்லாண்டில். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ட்ரீஸ்லாம் இருக்குது. அப்போ வந்து ட்ரீஸ் பக்கத்தில் உட்காந்தா சுத்தமாக தெரியல, வெறும் நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ட்ரீஸ் அழகாக இருக்குது. அங்கே போகிறவங்களுக்கு மட்டும் தண்ணிக்கிட்ட போகிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வெயில் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் நிழலான இடத்துல. ரொம்ப அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அப்பா நாடியாக தூக்கிட்டு ஸ்விங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அம்மாவும் காட்டிகிட்ருக்காங்க பாருங்க.
பண்ணாலும் உங்களுக்கு வந்து பத்தாது. வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்றது வந்து அவங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கிளப்புற மாதிரி இருக்கும். ஓகே, இன்னும் 10 மினிட்ஸ், இன்னும் 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே மைண்ட் அவங்கள ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு. இல்லைன்னா உடனே சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லை கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்பியே வருவோம். மிஸ்ஸியாக கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு தூரம் போக போக நிரலிய நட்டானியாக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவ்வளோ தூரத்தில் போயிட்டோம், அந்த தூரத்தில் போயிட்டோம் அப்படின்னு நிறைய அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்குங்க. இந்த சினிமாலெல்லாம் ஸ்டார் மூவிஸ்லலாம் போடுவாங்களே, இந்த மாதிரி பீச்சை தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி எல்லோரும் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஷாக் வரும், அப்படியே எல்லாம் ஓடுவாங்க. அந்த மாதிரி பசங்க இமேஜின் பண்ணி விளையாடிட்டுருக்குங்க. வராங்க, நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டு முடித்தவங்க திருப்பி போகிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பேர் போகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பேர் மறுபடியும் இங்கே மூவாயிட்டு தான் இருக்காங்க. கயாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் 2 பேரும். நட்டானியா தண்ணியில் விளையாடி உட்கிறாளுங்க. ஹாய் நாடி, என்னாச்சு தெரியல, கூப்பிட்றா நாடியா. நாடியா என்ன ஒரே ஆட்டமா தண்ணியில? என்ன வந்துட்டாங்க? என்னாச்சு, என்ன பண்ணீங்க? ஒரே ஆட்டமா ஆட்டமா? தண்ணியில் விளாட்னீங்களா அக்காங்களோட? நாடிமா இங்கே கொஞ்ச நேரம் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போகணுன்னு சொல்லி அவங்க அப்பாவை கூப்பிட்டு போயிட்டான் நாடியா. யாரோ ஒருத்தர் இந்த பெடல் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நின்றுக்கிட்டே பண்ணுவாங்க, அதோடதுன்னு நினைக்கிறேன். அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. காற்று உள்ளேருந்து புஷ்ஷுன்னு சவுண்டு. வர நிரலியா ஃபுல்லாக மண்ணெல்லாம் பாடியில். தெரியுறாளா? கால் மட்டும் தெரியுது. ஃபுல்லாக படுத்துட்டா. படுத்துட்டு அங்கே மண் ஃபுல்லாக மட் பாத் மாதிரி எடுக்க போகிறாங்க. அப்படிதான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஃபுல்லாக மண். தெரியல, இங்கே அவங்க மறைச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக மண்ணெல்லாம் போட்டு இப்போ தண்ணியில் போய் முக்கி எழ போகிறாங்க. அதுதான் அவளோட விளையாட்டு. முடிக்கலான்னு நினச்சா இந்த தண்ணி கிட்ட வந்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது. கிளியராக இருக்குது வாட்டர். அப்படியே உள்ள அப்படியே கிளியராக சூப்பராக இருக்கு. நட்டனியா வா வா வா. எல்லாரும் ஆரம்பிச்சிடாதீங்க அந்த மாதிரி. வா போ போ போ, தண்ணியில் விளையாடு போ. நிசிமா போ, வெள்ளமா முதுகு பின்னாடிலாம் நல்லா தேய்ச்சிக்கோ போ. என்னது இது ஃபுல்லா? வாட் இஸ் திஸ்? ட்ரெஸ் உள்ள மண்ணெல்லாம் போயிடும். அப்போ வாஷ் பண்ணிட்டு வா போ. இது என்ன உனக்கு ஃபன்னா? மட் பாத்தா? ஓட எப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பசங்களை வச்சுக்கிட்டு காத்து பாரு. எனக்கு அது தெரியாத போயிடுச்சு. அதனாலதான் காத்து இறக்கி விட்டாங்க போல. இந்த மாதிரி ஹேண்டியா வச்சிருக்கிறது எவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ற பர்சனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டியா ஸ்டப்ஸ் எல்லாம், ஆக்டிவிட்டி ஸ்டப்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறது இடத்தையும் அடைக்காது. டக்குன்னு எல்லாத்தையும் காற்றெல்லாம் இறக்கி விட்டு மறுபடியும் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக யூஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்துட்டான். நான் நிரலி திருப்பி மறுபடியும் பண்ணுறான் பசங்க. சூப்பராக போச்சு இந்த vlog. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நாங்கள் அப்படியே பசங்க ஜாலியாக விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். நாங்கள் அப்படியே ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நாங்கள் அப்படியே இந்த வெதரை சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டே பசங்க விளையாடுறத நாங்கள் ஜாலியாக ரசிச்சுக்கிட்டே நாங்கள் இந்த vlog முடிக்கிறோம். இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் பார்த்து. Bye bye.